சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு, காதல் மன்னன் படத்தை பாரு. பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க. ஓஹோ, இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா? அதானே. இது காந்தி பொம்மை, இது இந்திரா காந்தி பொம்மை. அட உங்க எடுப்பு சோறு. இது ராஜீவ் காந்தி பொம்மை. இத புடி. டேய், உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சுதான் ஒருத்தர் முன்கூட்டியே பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு. இங்க பாருங்க, அரசியல் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. டேய், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா? 8 அணா கொடுத்து பருப்பு வாங்குறியே, அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா. அதனால தெரியாதா? பொம்மை பொம்மை, அழகான பொம்மை. டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது, சொல்லி அவங்கிட்ட. நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு கொலைகாரன மாறிடுவேன்டா. என்னங்க நீங்க? நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, ஐஸ் வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, இப்ப பொம்மை வைக்கிறேன், இது வந்து கெடுக்க வரீங்களே, என் பிசினஸே பாழாயிரும் இருக்க. ஓ, இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு, இங்கிலாந்துக்கு கப்பல் கப்பலா ஏற்றுமதி பண்றாரு. 4-5 நாட்டுக்கு போற பொம்மை வச்சுட்டு கிண்டலா பண்றீ? யோ, நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணலாம்ல. வேற ஏரியானா சட்டசபையில போய் விக்க முடியும்? நாயே, சட்டசபையில இதெல்லாம் விக்குமாடா? அங்க என்னென்ன விக்கும்னு கேளு. அருவாளு, கத்தி, கடப்பாரை, கோடாரி, கைத்துப்பாக்கி, பேப்பர் வெயிட், இத வச்சு வியாபாரம் பண்ணு, அரை மணி நேரத்துல பிச்சுக்கும். நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவு விடலாம்னா அதை கெடுத்து போடுறீங்களே. என்னது? நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா? பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா? இது யாரு பொம்மை? தாடி வச்சவரா? இந்த தாடி வச்சது தெரியாதா? இவர் தெரியாதே? தெரியலையே ராஜா. இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. ஐயோ, எங்க போனாலும் யாராவது கிடைக்கிறாரு. ஐயோ ஐயோ. பத்திக்குச்சு பத்திக்குச்சு. வாக்காள பெருமக்களே, தொண்டர்களே, இளைஞர்களே வாங்க. என்னடா பத்திக்கு? நெருப்ப காணுமே. ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா படுத்தா பத்திக்குமே. எங்க? பின்னாடியே வாங்க, காட்டுறேன். அங்க பாருங்க, யமுனாவும் ரங்கனும் ஒரே பூர்வையில. நான் தான் திறப்பேன். ஐயா, வாத்துங்க. வாத்தேவா? அசிங்கமா பேசாதையா. அசிங்கம் தாங்க, 2 பேரும் இப்பதாங்க இங்க பார்த்தேன். நீ அசிங்கத்தை தான்டா பாப்ப, நீ பாக்கலடா, உன்னை இந்த பாட்டில் தான்டா பாக்க வைக்கிறது. டேய், எங்க தூக்கத்தையே கெடுத்துட்டேடா பாவி. அடி பிடிச்சங்க. சும்மா இருக்காம ஓடுறா. நல்ல அடியில போல இறங்கணும். ஓடு. திரும்பி பாக்காத. உன்னை திரும்பி பாப்பா. ஓடா. பாரு பாரு, நல்லா பாரு. அன்பு தம்பி படத்தை பாரு. ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படமே வரல? முளைச்சு 3 நேரம் வரல, உனக்கெல்லாம் குசுப்பு. வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ஆயால சாப்பிடலாம், வகுத்துக்கு நல்லது, கண்ணால பக்கறதா கணக்கெடுதி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஏங்க, இவன் நமக்கு போட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுவான்? உங்க செல்வாக்குல இவன் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பி இருந்தேன். அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருக்குது. அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏண்டா பண்ணாட, சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? இத்திரு டப்பாவில எவன பாப்பா? டப்பான்னு சொல்லாத, இது குழந்தைங்க எனக்கு. இத ப்ரொஜெக்ட் சொல்லு. சரி, ஏதோ ஒண்ணு. இப்பெல்லாம் தியேட்டர்ல படம் பாக்குறாங்க. இப்ப நம்மள எடுத்துக்கங்க. பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலி மதிப்பு, ரோட்டி மதிப்பு. உன்னை என்ன செய்யணும் பாரு. கோச்சாதீங்க என்ன, நானும் உங்களோட சேர்ந்து இதை ஓட்ட வரேன். இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ரொஜெக்டர். அது என் வாயில வராது. பின்ன உன் வாயில வாந்தியா வருமா? ப்ரொஜெக்டர். சரி, ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். சில்லறை சேர்த்து வச்சிருக்கிறியா? வச்சிருக்கேன். மொத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு அஞ்சிலாந்தல் தெருவுக்கு போ. அங்க பட கம்பெனி இருக்கு. அங்க போய் கே.பி. சுந்தராம்பா நடிச்ச ஔவையாரு, கே.ஆர். விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி, இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டுனா ஜனங்க கேட்டி நல்ல பேர் கிடைக்கி, நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷனும் ஆகும். சரி, நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன். சபாசு. சங்கீதத்துல 7 சுரம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னோட குரலை கேட்டதுக்கு அப்புறம் 8வது சுரம் இருக்குன்னு தெரிஞ்சுதாத்தா. நீ இந்த ஊருக்குள்ள கால எடுத்து வச்சதுமே முதல் சம்சாரம், 2வது சம்சாரம் 2 பேருமே மறந்து வச்சு. நீ துண்ணிக்கு சோடி வரத பார்த்தா எனக்கு உள்ள சொத்து வத்து நஞ்ச மஞ்சு அத்தனையுமே மறந்து போச்சாத்தா. சின்னம்மா வீட்டுல இல்ல. தெரியும், அவ வீட்டுல இல்லன்னுதான்.
இத கொடுக்கலான்ட்டு வந்தேன். எதுக்கு? உனக்கு தான். எனக்கு கை நீட்டி பழக்கம் இல்ல. அப்ப கழுத்து நிட்டு நானே போட்டு விட்டுறேன். இன்னமா வருவாங்க, அவங்களுக்கு போட்டுருங்க. நான் கொண்டு வந்து உனக்கு தேவையில்லை. நீ எனக்கு தேவை. நீங்க அசிங்கப்பட்டு போவாதீங்க. ஐயா நீ தானே அசிங்கமா பேச. மண்ணுக்கு போற உடம்பு மனசு தப்பே இல்லை. என்ன புரியுதா? ரொம்ப சூடாயிட்டீங்க போல இருக்கு. மோர் சாப்பிடுறீங்களா? நீ எப்ப வந்த? அவ உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். அது நம்ம வீட்லயே இருக்கிற பொண்ணு வெளியே தெருவில் போகும்போது நமக்கு கௌரவ குறைச்சல்னு அதான் செயின். உங்க கௌரவத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே. யாரோ யாராவா கும்பிடு. இந்தாங்கம்மா, சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. ஏய், புடவை சரியா இழுத்து மூடுடி. என்னடி இப்பதான் தீபாவளிக்கு இந்த புடவையை வாங்கி கொடுத்த, அதுக்குள்ள பழசாயிடுச்சா? ஆமா, ஏன் உன் முகமெல்லாம் வீங்கி இருக்கு? உன் வீட்டுக்கார என்ன பழையபடி குடிக்கிறானா? ஆமாங்கம்மா, அது எங்க தெரிஞ்சது? ஐயோ கிட்டீங்க எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. இந்த பாருங்கம்மா, நேத்து ராத்திரி கூட குடிச்சிட்டு வந்து சுருட்டால சோடு வச்சுட்டாங்க. அட பாவி, எங்க இவ விஷயத்தை நீங்க கொஞ்சம் கவனிக்க கூடாதா? நீயே சொல்லிட்டீல்ல, கவனிச்சிடுறேன். நான் வரேம்மா. பொழுது சாய் போகுது. குழந்தை வேற தனியா போட்டு வந்திருக்கேன். பக்கத்துல கூட யாருக்கும் இல்ல. அப்ப நான் வரேன். என்னங்க சால்வையை விட்டுட்டு போறீங்க? கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாம போச்சேன்னு கவலையா இருக்கா? கைக்கு எட்டல, அப்புறம் வாய்க்கு. இந்தா பழம் வச்சுக்கோ. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட யமுனா இந்த பெண் தானா? ஆமா ஆமா. மிஸ்டர் ராஜமாணிக்கம் உங்களை தான்? ஆமா. மை காட். கனம் நீதிபதி அவர்களே, இந்த வழக்கு சம்பந்தமாக சில முக்கியமான உண்மைகளை கூற வந்திருக்கும் எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனுமதி அளிக்கிறேன். இந்த வழக்கு சம்பந்தமா விசாரிச்ச சாட்சியங்கள் படி இவன் என்ன ஆத்துல தள்ளி கொன்னது உண்மைன்னா நான் உயிரோடு வந்து உங்க முன்னால நிக்கிறது எப்படி சத்தியமாகும்? அப்படியானால் இதெல்லாம் வேணுமே இவரை பழி வாங்கறதுக்காக எதிரிகளால உருவாக்கப்பட்ட கதை. அது மட்டும் இல்ல, என்ன எப்படி இவர் கொலை செய்யலையோ அதே போல ராஜமாணிக்கத்தோட 2வது மனைவி கவிதாமாவையும் இவர் கொலை செய்யல. அதை எந்த ஆதாரத்தோடு சொல்லுகிறாய்? அவர் கொலை செய்ததா சொல்ற அந்த நேரத்துல அவர் அந்த இடத்துலயே இல்ல. வேறு எங்க இருந்தார்? மணமேடையில. அன்னைக்குதான் எங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்துச்சு. இதோ இவர் எனக்கு கட்டின தாலி. நடந்ததாக சொல்லப்படும் திருமணத்திற்கு சாட்சியங்கள் இதோ எங்க கல்யாணத்தை முன்னணியில் நடத்தி வச்ச மெய்சாமி கவுண்டர், எங்க கல்யாணத்தை மந்திரம் சொன்ன புரோகிதர் சீனிவாச ஐயங்கார், நேரம் வாசிச்ச பொன்னுசாமி, சமையல்கார வரதப்பிள்ளை. அந்த சாட்சியங்களை விசாரணை செய்ய அனுமதிக்குமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ. நீங்க போலாம். மெய்சாமி கவுண்டர், மெய்சாமி கவுண்டர், மெய்சாமி கவுண்டர். நீதான் மெய்சாமி கவுண்டரா? பின்ன நீங்களா மெய்சாமி கவுண்டர்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். மெய்சாமி கவுண்டர் நான் தான் சொல்லு. நான் தாங்க மெய்சாமி கவுண்டர். அப்படி சொல்லு. உங்க குடும்பத்தில் எத்தனை பேர்? ஏன் கோட்ல ரேஷன் கார்டு கொடுக்க போறீங்களா? ஐயோ, கேட்ட கேள்விக்கு பதில் கேளுங்க. எத்தனை பேர்? 3 பேர். போன மாசம் 16ஆம் தேதியில இருந்து 4 பேர். அது என்ன 16ஆம் தேதி? அன்னைக்கு தாங்க என் ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆச்சு. சரி, இந்த ரங்க யமுனாவுக்கு என்ன தாலி கட்டினா? இருப்புல கழுத்துல தான் கட்டுவாங்க. எல்லாரும் கழுத்துல தான் கட்டுவாங்க. எந்த ஊர்ல கட்டினா? அப்படி விவரமா கேட்டதாங்க தெரியும். விவரமா கேட்கிறேன். எந்த ஊர்ல கட்டினா? அவளமல. அப்படியா? நீங்க தான் முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க. நான் முன்னாள் நிக்கிறீங்க, நான் பின்னால் என்ன? முன்னாள் ரங்கம் தான் நின்னு தாலி கட்டினா. அப்படியா? நீங்க போலாம். நல்ல யோசனை முடிச்சிருக்க. மறுபடியும் கூப்பிட்டா நான் வரேன். யோசனை பண்ணியாச்சு, நீங்க போங்க. போலாமா? அப்ப நீங்க ஹலோ, சீனிவாச ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார்.
நீதான் சீனிவாசனா? அவன் இவன் என்று ஏகவசனம் பேச வேண்டாம். ஆ. சீனிவாச ஐயங்கார். சீனிவாஸ் ஐயங்கார் நீங்க தானா? யாம் யாம். நீங்க தான் தாலி கட்டணுதா? ஐயோ நான் கட்டலங்க. நீங்க தான் மந்திரம் சொல்ல சொல்லி தாலி கட்ட சொன்னீங்களான்னு கேக்குறேன். ஆமா ஆமா ஆமா. ஆக உங்களுக்கு அந்த கல்யாண மந்திரம் எல்லாம் தெரியும். கண்டிப்பா. எங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏய், ஏன் உங்க கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்லலையா? சொல்லுங்க, சொல்லணும். ரிஜிஸ்டர் மரஜோ. இல்ல, உங்களை பார்த்தா சாஸ்திரிகள் மாதிரியே தெரியலையே. நீதிபதி என்ன இந்த வக்கீல் ஏட உடமா கேள்வியை கேட்டு ஜாதி பத்திரிகை கிளப்பா. இதை நீங்க கண்டிச்சு வைங்கோ. நான் சொன்னதை அப்படியே குறிச்சுக்குங்கோ. நீங்க போலாம். பத்மா தம்பி, ஆ. நாம நல்லா இருக்கணும். யோனா, யமுனா அவர்களை விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன். எஸ் ப்ரொசீட். தேங்க்யூ. கல்யாணம் நடந்ததா சொன்னீங்க, முதல் இரவு நடந்ததா? நடந்தது. விடிய விடியவா? ஏன் வெடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்தா என்ன பண்ணுவ? தலைய பத்திங்களா? தலைய பாக்குற மாதிரியா வச்சிருக்கான், செவத்துக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி. யுவரான, பெண்ணோட பெருமையை உணராதவர் இந்த வக்கீல்னு நினைக்கிறேன். இந்த கேஸை நம்ம தோத்து போயிடுவோங்கிற பயத்தை அநாகரிகமான கேள்விகளை கேட்டு பெண் இனத்தையே அசிங்கப்படுத்துறாரு. வழக்கறிஞர் கேட்க திறந்த கேள்விகளை மட்டுமே கேட்க வேண்டும் என்று கோர்ட்டு உத்தரவிடுகிறது. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். இந்த வழக்கில் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் யமுனாவே நேரில் வந்து கூறிய விளக்கத்திலிருந்து இந்த வழக்கு வேண்டுமென்றே ஜோடிக்கப்பட்டதாக உறுதி செய்யப்படுகிறது. மேலும் ராஜமாணிக்கத்தின் இரண்டாவது மனைவி கவிதாவை ரங்கன் தான் கொலை செய்தான் என்பதற்கு உள்ள சாட்சியங்களைப் போலவே கொலை நடந்த இடத்தில் ரங்கன் இல்லை என்பதற்கும் வலுவான சாட்சியங்கள் இருக்கின்றன. அதையும் ஒதுக்கி தள்ளி விடுவதற்கில்லை. எப்படி அவர் யமுனாவை கொலை செய்யவில்லையோ அப்படியே ஏன் கவிதா கொலைகின்ற நேரத்தில் அவர் அங்கே இல்லாமல் இருந்திருக்க கூடாது என்ற சந்தேகம் எழத்தான் செய்கிறது. எனவே சட்டப்படி அந்த சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமாக கொண்டு ரங்கனை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன். மேலும் இந்த வழக்கில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். ஐயோ, வாடகை வெட்டி அரிக்குதே. இந்த வேஷத்தை நான் கலைச்சிட வரேன். அடிச்சா குடி அந்த மாதிரி விழுந்து அது கூட என்ன அவசரம்? ரங்க வரட்டும். அண்ணே, எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்குமா, சீக்கிரமா ரங்க வந்துருவான். எல்லாம் உங்க முயற்சி அல்லடா. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நான் இன்னும் கைமாறு செய்யறதுனே தெரியல. நான் என்னமா அப்படி பெருசா செஞ்சுட்டேன்? நிச்சயமா பெரிய விஷயம்தான். ஆத்தோர ஒதுங்கி கிடந்த என்னை காப்பாத்தி இத்தனை நாள் அந்த ராஜமாணிக்கம் கண்ணில படாம என்னை ஒழிச்சு வச்சிருந்தீங்களே, இது பெரிய விஷயம் இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் என் எதிரியும் உன் எதிரியும் அதே ராஜமாணிக்கமா இருந்ததுனால. என் சகோதரி கவிதா வாழ்க்கையை கெடுத்தவனை பழிவாங்க விட மாட்டேன். அவனை இதோட விட்டுட்டு மட்டும் நினைக்காத. இந்த கேஸ மறுபடியும் கிளறி அந்த குறை பண்ணது அவன் தான் நிரூபிச்சு அவன் ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். நாங்க வர்றோம் தங்கச்சி. அலுமணிய பாத்திர சாமா, அலுமணிய பாத்திர சாமா. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, தங்கச்சிமார்களே, நல்லா கேட்டுக்குங்க. நான் ஒரு டூரிங் டாக்கீஸ் நடத்திட்டு இருந்தேன். இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டுருச்சு. அலுமணிய பாத்திர சாமான் இது எல்லாம் நீங்க வாங்கிட்டு என்ன காப்பாத்துங்க. நான் அப்படித்தாங்க முதல்ல ஐஸ் வண்டி வச்சிருந்தேன், பொம்மை வண்டி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் பிலிம்ல விட்டுப்புட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆயிட்டாரு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. பழைய அறுவடை பாத்திரத்துக்கு பேரிச்சம்பழம்